Hi, this is Suresh from Coimbatore. கோவிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா +2 ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் இப்ப அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ரிசல்ட்ல வந்து நிறைய பேர் மார்க் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப மறு கூட்டல், அதாவது ரீடோட்டலிங் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா மார்க் பண்ணியிருக்கு, நான் வந்திருக்கோம், ஆனால் நான் வந்து ரீடோட்டல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இமீடியட்டாக நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு போங்க. ஸோ இந்த ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலுக்கு போய் தான் பண்ணணும். ஸ்கூல் மூலயமா தான் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோ டு யுவர் ஸ்கூல், உங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு சீக்கிரமாக உங்கள் ஹெச்எம் மூலியமாக வச்சு அந்த அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஜூலை மாதம் 24ஆம் தேதி அதுக்கான டேட். அப்புறம் நிறைய பேர் ஸ்பெஷல் எக்ஸாம், அதாவது டுட்டோரியல்ஸ் மூலியமா எழுதிருப்பீங்க. நீங்களாம் வந்து அந்த டுட்டோரியல் சென்டரில் போய் தான் அப்ளை பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை வந்து நம்ம இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்து டைரக்டரேட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி இந்த சான்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க. இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இந்த வருஷம் வந்து எக்ஸாமினேஷன், அதாவது பள்ளிகள் திறப்பதற்கு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, கொரோனா நாளுக்கு நாள் அதிகமாகிறதுனாலையும் பேரண்ட்ஸ் நிறைய அப்போஸ் பண்றதுனாலையும் இன்னும் வந்து இப்போ அடுத்த மாசம் திறப்பாங்களா, அதுக்கப்புறம் திறப்பாங்களா ஒரு ஃபீல் வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஸோ தற்காலிகமா, அதாவது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து திறக்க முடியாதுங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. கொரோனா ஒருவேளை கண்ட்ரோல் ஆனா நம்ம அதை பத்தி யோசிக்கலாங்கிற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு, சோஷியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலைனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழக அரசாங்கம் வந்து ஒரு 14 சேனல்ஸ், டிவி சேனல்ஸ் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த டிவி சேனல்ஸ்ல தொடர்ந்து வந்து எல்லாருக்கும் வீடியோஸா வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 23 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒளிபரப்பாகிட்டு இருக்கு, வந்து 21 டைம்ஸ் வந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த சான்ஸை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இதை எடுத்துக்கிட்டு நீங்க படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இனி நம்ம வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம ஆன்லைன் கான்செப்ட்லையும் விர்ச்சுவல் கான்செப்ட்லையும் மூவ் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் கண்டிப்பா வந்து நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கிறதுக்கோ இல்லை காலேஜ்ல போய் படிக்கிறதுக்கோ நமக்கு அந்த நேரடியா பார்த்து படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஈடு எதுவும் கிடையாது. பட் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் ஒரு புதிய விஷயத்தை நம்ம கொண்டு வரும்போது அதுக்கு நம்ம மாறி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே சமயத்தில் உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க. அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிரைட் ஃபியூச்சர். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும்.